பெயரை மட்டுமே மாற்றி திட்டங்களை அறிவித்துள்ளதாக தெரிவித்தனர். அது குறித்து விளக்கத்தினை இங்கு நான் அளிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட சில திட்டங்களில் பல்வேறு கூறுகள் இருந்த நிலையில் அவற்றில் சில கூறுகளுக்கு விவசாயிகள் மத்தியில் போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்ததால், எனவே இவ்வாறான கூறுகளை நீக்கியும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு ஏற்ப தேவையான வேறு இனங்களை சேர்த்தும் அத்திட்டங்களுக்கு புது வடிவம் கொடுக்கப்பெற்று அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக முந்தைய ஆண்டுகளில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை சேர்ந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் உயர் மதிப்பு திட்டங்களில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் 12525 கிராமங்களில் செயல்படுத்தப்பட்டு 2025-26 ஆண்டோடு முடிவுற்ற நிலையில் அத்திட்டத்தின் ஒரு கூறான ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் இணைப்பு அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுடன் ஆழ்துளை கிணறு அல்லது குழாய் கிணறு அமைத்து கொடுக்கும் திட்டத்தை கைவிடாமல் அதனையும் இணைத்து அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம் உருவாக்கப்பட்டு இதற்கென 56,72,00,000 ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிக்கான விருதுகளுக்கு குறைந்தபட்ச பயிரிடு பரப்பு 5 ஏக்கரிலிருந்து 2 ஏக்கராக குறைக்கப்பட்டு சிறு குறு விவசாயிகளும் பங்கேற்று பயனடையும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்காக சேவையாற்றிய அஞ்சலி அம்மா பெயரில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 2004 முதல் செயல்படுத்தப்படும் மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் திட்டத்தில் முதல் பரிசுக்கான பரிசு தொகை 15,000 50,000 இரண்டாம் பரிசுக்கான தொகை 10,000 25,000 உயர்த்தப்பட்டு விவசாயிகளை உயர்த்தி காட்டிடும் வகையில் அதற்கு வெற்றி விவசாய விருது என்று பொருத்தமானது என பெயர் வைத்துள்ளோம். கடந்த ஆண்டுகளில் மாடி தோட்டம் என்று ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் என்றும் வழங்கப்பட்ட திட்டத்தின் கீழ் காய்கறி விதை தொகுப்புகளும் பழச்செடி தொகுப்புகளும் மட்டுமே மானியத்தில் வழங்கப்பட்டன. தற்பொழுது புதிய அம்சம் கூட அறிவிக்கப்பட்டுள்ள வெற்றி இல்லத்தரசி வீட்டு தோட்டம் திட்டத்தில் காய்கறி விதைகள், தென்னை நார் கட்டிகள், செடி வளர்ப்பு பைகள் மற்றும் இடுபொருளுடன் கூடிய தொகுப்புகளுடன் மொட்டை மாடி இல்லாதவர்கள் சுவற்றில் தொட்டிகளை மாட்டி செடிகளை வளர்க்கும் வண்ணம் செங்குத்து தொட்டிகள், வெர்டிகல் கார்டன், நீரியல் தோட்டங்கள், ஹைட்ரோபோனிக்ஸ் மற்றும் மொட்டை மாடியில் வளர்க்கப்படும் செடிகள் பாதிக்கப்படா வண்ணம் 100 சதுர அடியில் பச்சை நிழல்வலை கூடார அமைப்பு ஆகியவை அமைப்பதற்கு மானியம் வழங்கப்படுகிறது. பருத்தி உற்பத்தினை அதிகரிக்கும் நோக்கில் நீடித்த நிலையான பருத்தி இயக்கம் கடந்த ஆண்டுகளில் சுமார் 12 கோடி ரூபாய் மானிய நிதியில் செயல்படுத்தப்பட்டதை யாரும் இங்கு மறுக்கவில்லை. ஆனால் இந்த ஆண்டு முதல் அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல், மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி ஆகியவற்றை உள்ளடக்கிய பருத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான புதிய 5 ஆண்டு இயக்கம் ஒன்றிய மாநில அரசு திட்டமாக ஒன்றிய அரசால் ஆண்டு ஒன்றுக்கு ஏறத்தாழ 26 கோடி ரூபாய் நிதியில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. எனவேதான் பருத்தி உற்பத்தியில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தும் என்ற நோக்கில் பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் என்று பெயரிடப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறாக மாற்றி அமைக்கப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் செய்வதுதானே பொருத்தமாக இருக்கும்.